ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஆக்சுவலாக நம்ம எங்கே கிளம்பியிருக்கோம் அப்படின்னா, நயோனிகாவுக்கு ஸ்கூலுக்கு அட்மிஷன் போடணும். ஆக்சுவலாக ரொம்பவே டேட்டு 1 வீக் ஆகிடுச்சு ஸ்கூல் திறந்து. இன்றைக்கி தான் வந்து டைம் கிடச்சிச்சு. ஸோ அதனால் போய் அட்மிஷன் போட்டு அப்படியே அவளுக்கு ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். எங்கே போகிறோம்? கிளம்பிட்டாரு பெரிய கலெக்டர், சொல்லிட்டாரியா பெரிய கவர்னர். ஆஃபீஸ் இல்லை, ஸ்கூலுக்கு அட்மிஷன் போட போகிறோம். சாம்பார் ஆப் எனக்கு இன்னைக்கு தான் அட்மிஷன் போட போகிறோம். எதுக்கு பேக் வச்சுருக்க கையில்? ஸ்கூலில் அட்மிஷன் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டோம். எங்கள் அக்காவோட பொண்ணுக்கு இன்னைக்கு பர்த்டே, ஸோ அதனால் கேக் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. அதனால் அங்கே போயிட்டோம். நீ ஏன்டா டென்ஷன் ஆற? கேட்ட சொல்ல வேண்டியதானே. நெக்ஸ்ட்டு கேக் கட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கேண்டில்ஸ் பற்ற வச்சு இருக்கிற குட்டீஸ் எல்லாரையுமே ஊத வச்சு ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நல்லா ஜாலியாக இருந்துச்சு. இதில் யாருக்கு பர்த்டேன்னு உங்களால் கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா 4 பேருமே ஊதி 4 பேருமே கட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக பர்த்டே வந்து ஹைட்டாக இருக்கிறா பாருங்கள், அவள் தான் எங்கள் அக்கா பொண்ணு, பேர் ஹாசினி ஸ்ரீ. அவளுக்கு தான் பர்த்டே. ஸோ எல்லா குட்டீஸுமே சேர்ந்து கட் பண்ணி கேக் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நீண்ட நீண்ட காலம் நீ நீட வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். நீண்ட நீண்ட காலம் நீ நீட வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், அறிவு வேண்டும். எவ்வளவு பெரிய பீஸ் சொல்ல வாய்க்கலாம் பாருங்க. மச்சான் அத சாப்பிடுறது மச்சான், பாருங்க உள்ள அமுத்திட்டே இருக்கு கேக் தீந்துரும் போல. எனக்கு அது ஊட்டி விடு. அது காரணம் கேம் ஊட்டி விட மாட்டேன். உள்ள இறங்கல. அக்கா இதா அனிதா, இது என்ன இழுவி இருக்கு? கேக் கட்டிங்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே நாங்கள் கடைக்கு கிளம்பிட்டோம். நேராக பேக் கடைக்கு போய் பேக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஏற்கனவே வந்து ஸ்கூல் அட்மிஷன் முடிச்சுட்டு அப்படியே வந்து பேக் வாங்கிட்டு அவளுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு போகலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்குள்ளே அவங்க ஃபோன் பண்ணி எனக்கு வீட்டுக்கு வந்து கேக் கட் பண்ணுறதுக்கு கூப்பிட்டாங்க. ஸோ அதனால் அங்கே போயாச்சு. போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதோடய வந்து கடைக்கு வந்து அவளுக்கு வேணுன்ற அந்த பேக்கு, லஞ்ச் பேக்கு, மற்ற திங்ஸ்லாம் எல்லாமே வாங்கிட்டு கிளம்பிட்டோம். 2 பேருமே ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. நயனிகாவுக்கு வந்து பிங்க் கலர்னால் ரொம்ப பிடிக்கும். பிங்க் கலர் பேக்கு, யூனிகார்ன் பேக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தா. அப்படியே நேராக அங்கேருந்து கிளம்பி ஜூஸ் கடைக்கு போய் ஜூஸ் சாப்பிட்டோம். பாப்பா ஜூஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டா.
இப்போ ஜூஸ் கடையில் வாட்டர்மெலன் ஜூஸ் அம்மா உனக்கு அம்மாக்கு தரலாம் உனக்கு என்ன இல்லை வாட்டர்மெலன் ஜூஸ் ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே நேராக வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போகும்போது மணி 9:30க்கு மேலே ஆயிடுச்சு. சரி நம்ம என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு பேக்கு வாங்கினோம், ஸ்கூல் பேக்கு. நல்லா குவாலிட்டியாகவே பார்த்து வாங்கியாச்சு. ஏன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு இந்த பேக்கு தான் அவளுக்கு. வேறு இடையில வேறு பேக் வாங்குற மாதிரி இருக்காது. ஸோ அதனால் பேக் ஒன்று வாங்கினோம். நெக்ஸ்ட்டு லன்ச்சு பேக் வந்து நல்லா பிங்க் கலரில் பார்த்து வாங்கியாச்சு. ஏன்னா அவளுக்கு பிங்க் கலர்னால் ரொம்ப பிடிக்கும். எப்போ பார்த்தாலும் பிங்க் கலர்லேயே வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாள். அதனால் அவளுக்கு பிடிச்ச மாதிரி பிங்க் கலர்லேயே வாங்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வாட்டர் கேன் வாங்கினேன். கொஞ்சம் 1 லிட்டராக கொஞ்சம் பெரிய வாட்டர் கேனாகவே வாங்கிட்டேன். ஏன்னா போன தடவை 1/2 லிட்டர் கேன் தான் கொண்டு போயிட்டு இருந்தா, அது தண்ணி பத்தலமான்னு சொல்லுவாள். ஸோ அதனால் இந்த தடவை 1 லிட்டர் கேனாக வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸு, அதுவும் பிங்க் கலரில் தான் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரஃப் நோட் ஒன்று வாங்கினேன், சின்னதாக அரைக்குயரில். ஏன்னா ஸ்கூலில் இன்னும் நோட் புக்கு இன்னும் கொடுக்கவே இல்லை, இன்னும் 1 வீக் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்க மிஸ்ஸு ஒரு ரஃப் நோட்டும் ஒரு பென்சில் ரப்பர் மட்டும் கொடுத்து விடுங்க, இப்போதைக்கு போதும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அவளுக்கு ஒரு ரஃப் நோட்டு, அப்புறம் ஒரு பென்சில், பென்னு, அப்புறம் ஒரு ஷார்ப்னர், ரப்பரு இதெல்லாம் சேர்ந்து செட்டாக 20 ரூபீஸ்க்கு கிடச்சிச்சு. அதனால் அதையும் அப்படியே வாங்கியாச்சு அவளுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஷூ வாங்கியிருந்தேன். பிளாக் கலர்லேயும் ஒயிட் கலர்லேயும் ஒரு செட்டு வாங்கியிருந்தேன். மண்டேவும் வெனஸ்டேவும் வந்து ஒயிட் கலர் ஷூவும், மற்ற டேஸில் வந்து பிளாக் கலர் ஷூவும் சொல்லியிருந்தாங்க. காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். அவ்வளோதான். தேங்க்யூ.